வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். மன்னார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்த சிந்துயா என்ற இளம் தாய் மருத்துவமனையின் அலட்சிய போக்கால் உயிரிழந்தமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அவரது கணவர் நேற்று தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை பிரசவித்த சிந்துயா இரத்தப்போக்கு காரணமாக மன்னார் பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் மருத்துவமனையில் தாதியர்கள் மருத்துவர்களின் அலட்சிய போக்கு காரணமாக உயிரிழந்திருந்தார். இது தொடர்பில் மன்னார் பொது மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அன்றைய தினம் கடமையில் இருந்த தாதியர்கள் சிலரும் மருத்துவர் ஒருவரும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பில் போலீஸ் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிந்துயாவின் கணவரான சுதன் என்று அழைக்கப்படும் 26 வயதுடைய மரியதாஸ் வவுனியாவில் உள்ள அவரது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். திராவகம் ஒன்றை அருந்திய அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதும் சிகிச்சைகள் பயனின்றி உயிரிழந்துள்ள நிலையில் அவர் சில நாட்களாக மனவிரக்தியில் இருந்தார் என்று அவரது உறவினர்கள் கூறுகின்றனர். தற்போது சிந்தியாவின் தாயின் பராமரிப்பில் உள்ள குழந்தையை பார்ப்பதற்கு தன்னை அனுமதிக்கவில்லை என்று அவர் உறவினர்களிடம் கூறி ஆதங்கப்பட்டுள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிந்துயா உயிரிழப்பு விவகாரத்தில் தலையிட்டு சர்ச்சைகளுக்குள் சிக்கி நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள மருத்துவர் அர்ச்சுனா சிந்துயா விவகாரம் அரசியலாக்கப்பட்டமையே மரியதாஸின் மரணத்துக்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். சிந்துயாவின் உயிரிழப்பு தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் இதுவரை மரியதாஸை முன்னிலைப்படுத்தியே நகர்த்தப்பட்டு வந்தன என்றும் அவரது மரணத்தை அடுத்து அந்த நடவடிக்கைகளும் தேக்கமடையும் என்றும் ஒரு சாரார் கூறுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட மாநாடு கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தவில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெற்றது. இலங்கையின் எதிர்காலத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பங்களிப்பு மற்றும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் பிரேரணைகள் தொடர்பான பல முன்மொழிவுகளும் இன்று நிறைவேற்றப்பட்டன. நேற்றைய தினம் குறிகட்டுவான் பகுதியில் குடித்துவிட்டு மது போதையில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நபர் ஒருவரை தாக்கிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் குறிக்கட்டுவான் பகுதியில் மது போதையில் கடமையில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது வீதியால் சென்ற நபரை மறைத்து அவருடன் முரண்பட்டு அவர் மீது தாக்குதலை மேற்கொண்டார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பொதுமகன் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். அதன் அடிப்படையில் தாக்குதலை மேற்கொண்ட ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் ஊர்காவற்றுறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மிகுந்தலை பகுதியை சேர்ந்த 39 வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு போலீஸ் உத்தியோகத்தரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 38 பேர் போட்டியிடுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் முதல் மலையக தமிழனாக நானும் நிற்பேன். எங்கள் மக்களுக்கும் அந்த தகுதி உள்ளது என சொல்ல வருவதே எனது முதலாவது வெற்றி என ஜனாதிபதி வேட்பாளரும் நுவரெலியா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மலையக அரசியல் அரசாங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான மயில்வாகனம் திலகராஜ் தெரிவித்தார். நேற்று சனிக்கிழமை பொகவந்தலாவ பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த மயில்வாகனம் திலகராஜா, எமது மக்களின் பிரச்சினை 1700 ரூபாய் சம்பள பிரச்சினை மாத்திரமல்ல. 1700 ரூபாய் சம்பளத்தோடு தொடர்புடையவர்கள் 1 லட்சம் அளவானவர்கள். அதற்கு அப்பால் 15 லட்சம் சனத்தொகை வாழுகின்றோம். இவர்களுக்கான பிரச்சினை பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. இதனை எப்படி எந்த மொழியில் சொல்ல வேண்டும் என்பதை மலையக அரசியல் அரசாங்கத்தின் தலைமை வேட்பாளராக உங்களுக்காக இலங்கையில் நடைபெறக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரோடும் விவாதத்திற்கு தயாராக உள்ளேன் என்றார்.
மருதானை ரயில் நிலையத்தில் இன்று காலை ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளதுடன் இதன் காரணமாக புகையிரத நடைமேடையும் பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக மருதானை ரயில் நிலையத்தின் 1, 2 மற்றும் 3 ஆகிய புகையிரத தளங்களுக்கான சேவைகள் தடைப்பட்டுள்ளன. மேலும் மருதானை ரயில் நிலையம் மற்றும் புறக்கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் அனைத்து ரயில்களும் தாமதத்துடன் இயக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை கண்காணிப்பாளராக ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் நச்சோ சான்செஸ் ஆமர் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேவேளை தலைமை மற்றும் பிரதி தலைமை கண்காணிப்பாளரின்றி மொத்தமாக 67 பேர் அடங்கிய இத்தேர்தல் கண்காணிப்பு குழுவில் 9 பேர் அடங்கிய குழு ஏற்கனவே நாட்டை வந்தடைந்திருப்பதுடன் எஞ்சிய 58 பேர் இருவேறு குழுக்களாக வெவ்வேறு காலப்பகுதிகளில் நாட்டுக்கு வருகை தரவுள்ளனர். நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வழமை போன்ற இம்முறையும் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வ அழைப்பொன்றை விடுத்திருந்தது. அவ்வழைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து இம்மாத தொடக்கத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் இது குறித்த நிர்வாக மட்ட உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. இதற்கு முன்னர் 6 சந்தர்ப்பங்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு இலங்கையில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுத்திருப்பதுடன் இறுதியாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது இக்குழு இலங்கையில் பணியில் ஈடுபட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது தமது தேர்தல் கண்காணிப்பு குழுவை பணியில் ஈடுபடுத்துவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் இணக்கம் தெரிவித்ததை அடுத்து வெளிவிவகாரம் மற்றும் பாதுகாப்பு கொள்கைக்கான ஒன்றியத்தின் உயர் பிரதிநிதியும் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் பிரதி தலைவருமான ஜோசப் பொரல்லினால் இலங்கையில் பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ள தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை கண்காணிப்பாளராக ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் நச்சோ சான்செஸ் ஆமர் நியமிக்கப்பட்டுள்ளார். தொடர்பான இந்திய செய்திகள். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் கைதான தமிழகத்தைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். கைதான 11 இந்திய கடற்தொழிலாளர்களை விடுவிக்க கோரி இந்திய மத்திய அரசாங்கத்திடம் மு.க. ஸ்டாலின் கோரியுள்ளார். இது தொடர்பான கோரிக்கை அடங்கிய கடிதத்தை இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெயசங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை வடக்கு பருத்தித்துறை கடற்பகுதியில் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட 11 இந்திய கடற்தொழிலாளர்களை இலங்கையின் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 11 கடற்தொழிலாளர்களும் பருத்தித்துறை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்கள் 11 பேரையும் எதிர்வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். போலந்து, உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று டெல்லி திரும்பினார். கடந்த 22ஆம் தேதி போலந்திற்கு புறப்பட்ட மோடி உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியின் அழைப்பின் பெயரில் அங்கிருந்து ரயில் மூலம் உக்ரைன் சென்றடைந்தார். அங்கே உக்ரைன் அதிபருடனான சந்திப்பின் போது பிராந்தியத்தில் அமைதி மீண்டும் நிலவ இந்தியா உதவும் என உறுதியளித்துள்ளார். அதனை அடுத்து போலாந்து உக்ரைன் பயணத்தை நிறைவு செய்து கொண்டு இந்திய பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் டெல்லி திரும்பினார். கொல்கத்தா இந்திய வங்கதேச எல்லையில் சில பகுதிகளில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வியாழக்கிழமை அன்று வேலி அமைப்பதற்கு வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையினர் எதிர்ப்பு தெரிவித்து தடுத்துள்ளனர். இதனால் இருதரப்பிற்கும் இடையில் மோதல் போக்கு உருவாகியுள்ளது. ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் தீவிரம் அடைந்த நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா கடந்த 5ஆம் தேதி இந்தியா தப்பி வந்தார். இதையடுத்து வங்கதேசத்தில் கலவரம் தீவிரம் அடைந்த நிலையில் அங்குள்ள சிறுபான்மையினர் இந்தியாவிற்கு அகதிகளாக நுழையும் முயற்சியில் இறங்கினர். இதை தடுக்க எல்லையில் இந்திய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக எல்லைப் பகுதியில் குறிப்பிட்ட சில இடங்களில் வேலி அமைக்கும் பணியில் இந்திய பாதுகாப்பு படையினர் ஈடுபட்ட நிலையில் அதற்கு வங்கதேச படையினர் எதிர்ப்பு தெரிவித்து தடுத்துள்ளனர். எனினும் இரு தரப்பிற்கும் இடையே தாக்குதல் எதுவும் நிகழவில்லை என்று இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்பான உலகச் செய்திகள்.
லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்தி வரும் ராக்கெட் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ராணுவ அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை ஏவுவதற்கான நகர்வுகளை கண்டறிந்த நிலையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது தங்கள் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா இயங்கும் பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு லெபனான் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அரசின் பாதுகாப்பு அமைச்சரவையின் அவசர கூட்டம் கூட்டப்பட உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். சீனாவில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக 11 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் 14 பேரை காணவில்லை என்றும் கூறப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக வடகிழக்கு சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் பெய்த கனமழையால் இந்த அனர்த்த நிலைமை பதிவாகியுள்ளது. வெள்ள அபாயம் காரணமாக மாநிலத்தில் உள்ள 50,000க்கும் மேற்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அதிகாரிகள் அனுப்பி வைத்துள்ளனர். பிரபல செய்தி பரிமாற்ற செயலியான டெலிகிராமின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான பாவெல் துரோவ் பிரான்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தீவிரவாத இயக்கங்களுக்கு உதவி செய்தது, போதைப்பொருள் விநியோகம், மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இவர் தனது தளத்தின் குற்றவியல் பயன்பாட்டை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க தவறியதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் கைது செய்யப்பட்ட துரோவ் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தை தான் உட்கொண்டதாக இலங்கை கிரிக்கெட் வீரர் நிரோஷன் டிக்வெல்ல விளையாட்டு ஒழுக்காற்று குழுவின் முன் ஒப்புக்கொண்டுள்ளார். நிரோஷன் டிக்வெல்ல தான் கொக்கைன் பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்டுள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் போது ஊக்க மருந்து உட்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இலங்கை கிரிக்கெட் வீரர் நிரோஷன் டிக்வெல்ல அனைத்து வகையான கிரிக்கெட்டிலும் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊக்கமருந்து குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட திக்வெல்ல விளையாட்டு அகாடமியில் நேற்று முன்தினம் அவர் விளையாட்டு ஒழுக்காற்று குழு முன்னிலையில் ஆஜரானார். இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது டெஸ்ட் அரங்கில் ஓய்வு நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான 2 போட்டிகள் கொண்ட ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் காலி சர்வதேச விளையாட்டு அரங்கில் அடுத்த மாத நடுப்பகுதியில் ஆரம்பமாக உள்ளது. முதலாவது டெஸ்ட் போட்டி செப்டம்பர் 18ஆம் தேதியில் இருந்து 23ஆம் தேதி நடைபெறும் வகையில் போட்டி அட்டவணையை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இவ்வாறாக செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதால் அன்றைய தினம் ஓய்வு நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 23 வருடங்களுக்கு பின்னர் இலங்கையில் டெஸ்ட் போட்டியொன்றில் ஓய்வு தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே முதல் தடவையாகும். அத்துடன் இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி செப்டம்பர் 26ஆம் தேதியில் இருந்து 30ஆம் தேதி வரை காலி சர்வதேச விளையாட்டு அரங்கிலேயே நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.